இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.17 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம், ஓகேவா? ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 8943 -1 √7 3√3/2 5 1430 68 -11 1, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ரைட் இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், இந்த மேட்ரிக்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் ரைட் த எலமெண்ட்ஸ், சம் எலமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. A22 என்ன எலமெண்ட், A23, A24, A34, A43, A44, இந்த மாதிரி சம் எலமெண்ட்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம், உட்காந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16, அந்த மாதிரி உட்காந்து கவுண்ட் பண்ணி எழுதுறதை விட இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இதில் ரோங்கிறது என்ன, காலம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் போடுறோன்னு வைங்களேன், ஹரிசாண்டல் லைனாக போகுது இல்லையா, அதுதான் ரோ. இந்த மாதிரி வெர்டிக்கலாக வர்றது தான் காலம், சரியா? அப்போது இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ரோவையும் காலமையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ரோ எத்தனை ரோ இருக்குது, 1 2 3 4 ரோஸ் இருக்குது, அதனால் 4 இன்ட்டு காலம் எத்தனை இருக்குது, 1 2 3 4, அப்போ இங்கேயும் 4 இருக்குது. அப்போ 4 × 4 16, அப்போ டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 16 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் பார்த்தா த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அதனுடைய ஆர்டர் எழுத முடியும். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ரோ க்ராஸ் காலம், எப்போவுமே ரோ தான். இந்த இடத்துல இந்த எக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன் இல்லையா, மல்டிப்ளை சிம்பிள், இது வந்து மல்டிப்ளை கிடையாது, க்ராஸ். இங்கே தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும், 4 × 4 16, சரியா? இங்கே வந்து ஆர் க்ராஸ் சி, இந்த ஃபார்மேட்டில் தான் அதோடய ஆர்டர் இருக்கும். அப்போ இங்கே ஆறுங்கிறது ரோ, சிங்கிறது காலம். அப்போ ரோ எத்தனை ரோ இருக்குது, 1 2 3 4, அதே மாதிரி காலம் 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. அப்போது இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னென்னா 4 × 4, புரியுதுங்களா? ஸோ எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குங்கிறத ஒரு கிராஸ் போட்டு எழுதுனோன்னா அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் கிடச்சிரும், ஓகேவா? ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். தேர்ட் சப்டிவிஷனை பொறுத்தவரை எலமெண்ட்ஸ் ஆஃப் A22 A23 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது தான் ரோலையும் ஃபஸ்ட்டு காலம்லேயும் ஃபஸ்ட்டு. அப்போது செகண்ட் இருக்க எலமெண்ட், இந்த எலமெண்ட் இப்போ 9 எடுத்துட்டோன்னா ரோவில் ஃபஸ்ட்டு தான், ஆனால் காலமில் செகண்டு, புரியுதா? அதே மாதிரி இந்த 4 எடுத்துட்டோன்னா ரோவில் ஃபஸ்ட்டு தான், ஆனால் காலமில் தேர்ட் காலமில் இருக்குது. அதே மாதிரி இந்த 3ங்கிறது ரோவில் ஃபஸ்ட்டு ரோ, பட் காலமில் 4th காலம். அப்போ என்ன சொல்லணும்னா இந்த எலமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நம்ம எப்படி பேர் கொடுக்கலாம்னா A11 A12 A13 A14, இந்த மாதிரி நம்ம நேம் கொடுக்கலாம். அப்போ இது என்னது, இது எல்லாமே செகண்ட் ரோ, ஓகேவா? ஸோ அப்போது இது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், இது செகண்ட் ரோவில் தேர்டு காலம், இது செகண்ட் ரோ 4th காலம். அப்போ அது எப்படி எழுதலாம், A21 A22 A23 A24. இதே மாதிரி சொல்லுங்கள் தேர்ட் ரோ அப்படிங்கும்போது A31, ஓகே, A32 A33 A34. இங்கே ஃபோர்த் ரோ, ஃபஸ்ட்டு ரோ அடுத்தது தான் காலமாக சொல்லணும். அப்போது A41 A42 A43 A44, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்மேட்டில் இது இருக்குது. அந்த ஃபார்மேட்டை உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதுனேன். ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் A11, அடுத்தது A12, அடுத்து A13, அடுத்தது A14. செகண்ட் ரோங்கனால செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் இது செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம், செகண்ட் ரோ 4th காலம். அதேமாதிரி இங்கே போனால் தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம், தேர்ட் ரோ 4th காலம். அதே மாதிரி 4th ரோ ஃபஸ்ட்டு காலம், 4th ரோ செகண்ட் காலம், 4th ரோ தேர்ட் காலம், 4th ரோ 4th காலம். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க.
இந்த மாதிரி தான் ஒரு ஜென்ரலாக என்ன இருக்கும், ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு அதில் அந்த போர்ஷனில் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதுனாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு என்னது A22 கேட்டிருக்காங்க. ஸோ A22 அப்படிங்கும்போது இதில் எது A22 இந்த இடத்துல இருக்குது. செகண்ட் ரோ செகண்ட் காலம். A22னா செகண்ட் ரோவில் செகண்ட் காலம்னா √7. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க A23 வெரி ஈஸி ஒன். செகண்ட் ரோ தேர்ட் காலம். செகண்ட் ரோவில் தேர்ட் காலம்னா √3/2. அடுத்தது A24 கேட்டிருக்காங்க. A24னா என்னது செகண்ட் ரோ ஃபோர்த்து காலம், அப்போ 5. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க 34 கேட்டிருக்காங்க. 34னா தேர்ட் ரோ ஃபோர்த்து காலம். ஸோ இதுதான் தேர்ட் ரோவில் ஃபோர்த்து காலமில் என்ன இருக்குது 0 இருக்குது. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க 43 கேட்டிருக்காங்க. A43 அப்போ ஃபோர்த் ரோ தேர்டு காலம். ஃபோர்த் ரோ இது, தேர்டு காலம்னா இது. ஸோ -11. லாஸ்ட் ஒன் என்னது A44. ஸோ A44 ஃபோர்த் ரோ ஃபோர்த்து காலம். ரோலையும் 4 காலம்லையும் 4. அப்போ அங்கே என்ன எலமெண்ட் இருக்குது 1 இருக்குது. ஸோ 1. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்து எழுதுகிறோம். ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ வெரி ஈஸியாக இருக்குது இல்லையா மேட்ரிக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய டோட்டல் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். அதுக்கு ரோ இன்ட்டு காலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். எத்தனை ரோ இருக்குது, நம்பர் ஆஃப் ரோஸ், எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மேட்டே அதுக்கு எப்படின்னா ரோ கிராஸ் காலம். ஸோ ரோ நம்பர் ஆஃப் ரோ கிராஸ் நம்பர் ஆஃப் காலம் அந்த ஃபார்மேட்டில் தான் அதனுடைய ஆர்டரை எழுதுவாங்க. அதுக்கப்புறம் சில குறிப்பிட்ட எலமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி எடுத்து எழுத தெரியணும். ஓகேவா? ஸோ A11 A12 A13 போகும். கீழே அடுத்த 21 22, அடுத்த ரோ 31 32 அப்படி போய்கிட்டே இருக்கும். அடுத்தது 41 42 போகும். ஸோ ரோ எது காலம் எதுன்னு தெரிஞ்சால் இந்த மாதிரி சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.